சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்ருக்கோம். அந்த டோர் இருக்குல்ல, யார் விற்கிறவங்க வாங்குறவங்க 2 பேர். இதுதான் உங்கள் பிஸ்னஸில் இருக்க வேண்டிய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய என்ன சொல்கிறது, ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது, கொடுக்க வேண்டியது ஆக்சுவலாக. ஓகேங்களா? பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுன்றதில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடம் உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சேம் டைம் செல்லர், நீங்கள் யார் விற்கிறவங்க, உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கான வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்க, அதோட ரிசல்ட் என்ன, எல்லாமே ப்ரீ ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதாவது இங்கே பக்கத்துலேயே நிறையா ஷாப்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். எல்லாமே ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி தியரிட்டிக்கல் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ எல்லாமே நமக்கு சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சப்ஜெக்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வரும். அதில் எல்லாமே ரிசல்ட் வராமல் இருக்காது. எல்லாத்துக்குமே அவுட்புட் ரிசல்ட் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிளியராக பேப்பர் ரெக்கார்டு தான். மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அந்த 2 டோரை மறந்துடாதீங்க. அந்த 2 டோரை மறந்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறையா பிரச்சனை வரும். ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் டோருக்குள்ளே, பிஸ்னஸ்ன்ற டோருக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், நெய்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், அவங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம், அவங்களோட சில்ட்ரனாக இருக்கலாம், இல்லை அதர் பீப்புள்ஸாக கூட இருக்கலாம், இல்லை நெய்பர்ஸ், வேறு நெய்பர்ஸாக கூட இருக்கலாம். இவங்க எல்லாருமே என்னதான் உங்களோட ஆப்போசிட்டில் கஸ்டமர்ன்ற பாயிண்ட்டுக்குள்ளே தான் வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை மாற்றவே கூடாது. ஸோ இதை மாற்றினீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இவங்க எல்லாமே யார் உங்களுக்கு ஃப்ரெண்டு. ஓகேவா? ஏதோ ஒரு இடத்துல ரிலேட்டிவ். நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறீங்க, கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. சேம் அதே அவங்க ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுப்பாங்களா ரிப்பீட்டில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கும் அவங்க ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கும் அப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்கள் பிஸ்னஸோட இன்சைட் என்ன ஆகும், அதோட இது என்ன ஆகும்? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.